இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விவாதம் நடத்திய ஒரு ஊடகம் அந்த விவாதத்தில் மறைமுகமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துவிட்டு மற்ற அனைத்து கட்சிகளையும் வசைபாடி இருக்கிறார்கள். ஒரு 3 பேர் அமர்ந்து நடத்திய அந்த விவாதத்தில் மற்ற கட்சிகளை கேலியும் கிண்டலுமாக கிரிட்டிசைஸ் செய்திருக்கிறார்கள். மிகவும் மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் கூறியிருப்பது, கிட்டத்தட்ட சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தோற்றுவிடும் என்று அவர் பயத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அது 99% உண்மை என்றாலும் கூட அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணங்கள் தான் ஏற்புடையதாக இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கூட சில இடங்களில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாதுரை அவர்கள் சில இடங்களில் ஓட்டுக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுதும் சரி, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுதும் சரி, எந்த இடத்திலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தும் திமுக ஓட்டுக்கு பணத்தை வாரி இறைத்ததை, 500 சில இடங்களில் 1000 என்று கூட திமுக கொடுத்ததை மறைப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதி வாரி தூற்றியிருக்கிறார்கள் அந்த ஊடகத்தை சார்ந்தவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சிறப்பாக களப்பணியை செய்தது, பிரச்சாரத்தை செய்ததை தவிர, மக்களை சந்தித்ததை தவிர எந்த இடத்திலும் ஓட்டுக்காக பணம் கொடுக்கவில்லை என்பது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் திமுக வாரி இறைத்தது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக அவர்கள் கூற்றை போலவே எடப்பாடி பழனிசாமியுடைய எடப்பாடி தொகுதியில், அவர் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கின்ற தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மற்ற இடங்களில் ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த ஊடகம் சொல்வது செல்வ கணபதி வெற்றி பெறுவார், திமுக வேட்பாளர் மட்டுமே வெற்றி பெறுவார் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி வரவிருக்கின்ற தேர்தல் முடிவில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் தோற்கப் போகிறார்கள், யார் 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார்கள் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்காது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த தேர்தலில் போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளர் விக்னேஷ் மிகவும் இளைய வயதினராக இருந்தும் கூட ஒரு இடத்தில் கூட அவர் ஒலிபெருக்கி வாங்கி எந்த இடத்திலும் பேசவில்லை. எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூட அவர் கேட்கவில்லை. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் மக்கள் மத்தியிலே ஓட்டு கேட்டு கூட பேச முடியவில்லை என்றால் இவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே போய் என்ன பேசி விடுவார்கள்? ஒருவேளை அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் நாடாளுமன்றத்திலே போய் என்ன பேசுவார்? உறுதிமொழி எடுப்பதற்கு மட்டும் எழுதி கொடுத்ததை அப்படியே உறுதிமொழி எடுத்து வாயை அதற்காக மட்டுமே திறப்பார்கள். உறுதிமொழியை எடுத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்தில் பல மாநிலங்களில் இருக்கின்ற படித்த மேதாவிகள், மெத்த படித்தவர்கள் பலர் வருவார்கள். அவர்கள் பேசுகின்ற அந்த நாடாளுமன்றத்தில் இவர்கள் எப்படி விவாதத்திலே கலந்து கொண்டு இவர்களால் பேச முடியும்? சாதாரண மக்களிடையே ஓட்டு கேட்பதற்கு கூட பேச முடியாத அதிமுக வேட்பாளர் நாடாளுமன்றத்திற்கு போனால் பேசுவாரா? அதிமுகவில் இருந்து எம்ஜிஆர் காலத்தில் எப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டார்கள்? திமுகவில் இணைந்து, பின்னாளில் திமுகவில் இணைந்து திமுகவில் அமைச்சராக இருந்து கொலை செய்யப்பட்ட ஆலடி அருணா ஒரு காலத்தில் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக போபாஸ் பீரங்கி பேர ஊழல் விசாரணையில் நடைபெற்ற முறைகேடுகளை அப்படியே வெளியே கொண்டு வந்தார். அதிமுகவில் இருந்து போன வலம்புரி ஜான் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயலாற்றி அற்புதமான சொற்பொழிவுகளை எல்லாம் தந்தவர். அப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் அனுப்பிய அதிமுகவில் பேசவே தெரியாத ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பி இவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். காரணம், அதிமுகவில் இருக்கின்ற மூத்த தலைவர்களே அவருக்கு ஆதரவாக இல்லை. இதற்கு முன்பு அமைச்சராக இருந்து, எம்எல்ஏவாக இருந்து, எம்பியாக இருந்தவர் செம்மலை, அதிமுகவின் மூத்த தலைவர். இன்னும் சொல்ல போனால்
எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சீனியர். அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தராமல் அவரை சிதம்பரம் தொகுதியின் பொறுப்பாளராக அனுப்பிவிட்டு விக்னேஷை கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்தி அந்த இடத்திலே இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது என்பது மட்டும் உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.